என் புருஷன் உன்னை நெருங்கினா அதை அனுபவி. இதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் என மனகோலத்தில் இருந்த சிவயாழினி சர்வ சாதாரணமாக தன் தங்கை சிவன்யாவிடம் கூறினாள். என்னக்கா பேசுற? உனக்கு இது பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா உனக்காக என் கற்பை இழக்க நான் தயாரா இல்ல என கண்ணீரோடு பேசினாள் சிவன்யா. சிவயாழினி ஒரு சுயநல விரும்பி, அதனால்தான் தன் சித்தப்பா மகளின் வாழ்க்கையை பலி கொடுத்தாவது தன் விருப்பத்தை நிறைவேற்றும் முயற்சியில் இறங்கிவிட்டாள். ஏய், இப்ப எதுக்கு ஓவரா சீன் போடுற? நான் ஒன்னும் அவனோட உன்னை வாழ சொல்லல, நடிக்கதான் சொல்றேன். உன் கற்பை காப்பாத்திக்க வேண்டியது உன் கவலை. ஆனா நான் சொன்னபடி நீ செஞ்சுதான் ஆகணும் என முடிவாக கூறினாள் சிவயாழினி. இது ரொம்ப தப்புக்கா. உன்ன மாதிரியே நான் இருக்கிறதால உன் இடத்துல என்ன நடிக்க வைக்கிறது? மாமாக்கு பண்ற பெரிய துரோகம். அவரு பாவம்க்கா. எவ்வளோ ஆசையா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கல்யாணமான அன்னைக்கே நீ அவரை ஏமாத்துறது நியாயமா? நானா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். ஏதோ அப்பா கட்டாயத்தால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக எனக்கு இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பை விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம அவன் கூடலாம் எந்த பொண்ணாலையும் வாழ முடியாது. அவன் போடுற ரூல்ஸ் கேட்டாலே எனக்கு தலைய சுத்துது. கொஞ்ச நாளைக்கு இதையெல்லாம் நீதான் சமாளிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். அப்பா வெளியே காத்திருக்கிறாரு. நான் சீக்கிரம் போகணும். முதல்ல இந்த தாலிய உன் கழுத்துல போட்டுக்கோ என தன் கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி சிவன்யா கழுத்தில் போட்டாள் சிவயாழினி. அதுல பதறி போய் என்னக்கா பண்ற என தாலியை கழட்ட போக, நான் சொல்றத கேட்கல. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும் தானே. இல்லனா உன்னோட ஆசிரமத்தை தரமட்டமாக்கிடுவேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். சொன்னது புரியுதா என மிரட்டி விட்டு பால்கனி வழியாக கீழே இறங்கினாள் சிவயாழினி. தன் தந்தை ஏற்பாடு செய்த காரில் அமர்ந்த சிவயாழினி, அப்பா, அந்த சிவன்யா ரொம்ப பயந்து சாகரா, சொதப்பிட போறா. நீங்க போய் அவளுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க என கூறவும் நம்பியாரோ, யாழினி நீ போயிட்டு வா, இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதே சமயம் அப்பாக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்துடாத. ஏன்னா லிங்கேஸ்வரன் குடும்பம் கிடைக்குது, கனவுல கூட நடக்காது. நீ திரும்ப வருவன்னு சொன்னத நம்பிதான் நான் உன்னை இப்போ அனுப்பி வைக்கிறேன் என நினைவுபடுத்தினார். நீ சிவயாழினி இல்லைன்னு லிங்கேஸ்வரனுக்கும் அவன் அம்மா சிவகாமிக்கும் தெரியக்கூடாது. சந்தேகம் வராம கவனமா நடந்துக்கோ, புரியுதா என மறைமுகமாக வார்னிங் கொடுத்து கொண்டிருந்தார். அதே நேரம் அரைவாசலில் வந்த லிங்கேஸ்வரன், யாருக்கு சந்தேகம் வரக்கூடாது அங்கிள் என கேட்கவும் மூவரும் திடுக்கிட்டு விழித்தனர். லிங்கேஸ்வரனுக்கு சிவன்யா பற்றிய உண்மை தெரிந்திருக்குமா? உண்மை அறிந்தால் லிங்கேஸ்வரன் சிவன்யாவை என்ன செய்வானோ? தன் அக்காவின் மிரட்டலுக்கு பயந்து சிவன்யா லிங்கேஸ்வரன் மனைவியாக நடிப்பாளா?